பெரியவர்களை வைத்து பார்த்துக் கொள்வதில் என்னென்ன சிரமங்கள்? பிரைவசி தான் சார் போகுது. என்ன காரணம் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்தாருன்னா, வந்த உடனே சம்பந்தமே இல்லாம அந்த மனுஷன் லுங்கி மாத்தும் போது அவங்களோட நாத்தனாரோட பையன் இருந்தாங்களே, அவங்க எங்க கல்யாணம் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, என்னோட அம்மாவா இருந்தா என் மேல ஒரு பொசசிவ்னஸ், அவருடைய அம்மாவா இருந்தா அவர் மேல ஒரு பொசசிவ்னஸ். ஆனா இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் இருந்தா கடலை சட்னி அரைக்க முடியாது சார், தேங்காய் போட்டு சட்னி அரைக்க முடியாது, இதுல வந்து உப்பு காரம் கூட கம்மி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். இதையும் நம்ம பண்ணுனா அவங்க ஒரு மைண்ட் செட்டப்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, என் மாமியார் இந்த கேஸ் நான் சொல்றேன், சரியா பண்ணல, சரியா கவனிக்கல, கூட ஒர்க் பண்றவர் அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா வீட்டுக்கு வந்தனே அது என்ன அவர்கிட்ட அப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு இந்த ஜெனரேஷனோட அந்த போற அந்த ஃபாஸ்ட்ல அவங்களுக்கு போக முடியல சார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்கம் கொண்டு 1 கிலோ அரிசி கூட ஆனாச்சுன்னா ஓங்கி கண்ணத்துல நம்ம பேசுறது பணத்தை இப்ப இருக்க லைஃப்க்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப முக்கியம் மேடம். நான் என் மாமியாரையோ அம்மாவையோ பாத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாது மாசத்துக்கு 1000 ரூபாய் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன முன்னேறிட போறீங்க? இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. இன்னைய தேதிக்கு வீட்டுல பெரியவங்களை வச்சு பாக்குறது, அவங்களை கவனிச்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கு. முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ். பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு, கிட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு. ஸோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ அவங்களால பார்க்க, அதாவது தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ, தேர்ட் பர்சன் இந்த ப்ரெசன்ட் மீனிங்ல எடுத்துக்கலாம் தாராளமா. அவன் இன்னும் திருந்தலமாமா. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு தனி ஒரு ஃபுட், அவங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் தனியா ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை. நார்மலா பெரியவங்க என்ன ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிடுவாங்க, இதை செஞ்சு கொடுக்க கூட சிரமமா இருக்குங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கான்னு கேக்குறேன். பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் பொழுது தொன்ன எங்க போன, எங்க வந்த, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, ஏன் இந்த ரூம் வந்து பெட்ரூம் மாதிரியா இருக்கு, இப்படி கசமசம் கிடக்குதுன்னா அவங்களுக்கு அது சரியா பிடிக்குது. பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் பொழுது நமக்கு அவங்களுக்கு நிறைய கேப் இருக்கு, வயசு வித்தியாசம் இருக்கு, அதனால அவங்க சொல்றது என்னால கேட்க முடியாது, அது சரின்னு தெரிஞ்சா கூட என்னால கேட்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், அவங்க மாதிரி இருக்கவங்களோட போய் சேர்ந்துருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க எங்க வீட்டுல இருக்கீங்களா முதியோர்? நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன், ஆனா எந்த நேரத்திலயும் நான் போயிடுவேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்துட்டு இருப்பேன். கொஞ்சம் படபடன்னு பேசாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். எனக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு 5 நிமிஷமே இல்லையா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தப்பா சொல்லலாமா? இருக்கட்டும், உங்களை ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷர் கிடையாது இல்லையா? உங்களை மாதிரி நானும் என்ன மாதிரி நீங்களும் கிடையாது. அப்படி இருக்கப்ப ரைட்டு, அவங்க மருமக பிள்ளைங்க, அவங்க இளையவங்க, கொஞ்சம் சின்ன பசங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்குறேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனாலும் முதியோர் தான் நான் வரவேற்கிறேன். யாருக்கு சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன், இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. முதியோர் இல்லத்தை ரொம்ப வரவேற்கிறேன். எங்களுக்கு எங்க பிரைவசி இருக்க மாட்டேங்குது. உங்க பிரைவசி ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்களோட ஒரு எங்களுக்குள்ள பேசினாக்க அவங்களோட ஒரு ஆன்சர் கேட்க வேண்டியிருக்கு. ஏன் திமுங்களா எப்படி இன்னைக்கு பெரியவங்களை வச்சு பாத்துக்கிறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கு சார், நம்மளோட என்ஜாய்மெண்ட் அப்படி ஃபுல்லா பாதிக்கப்படுது. என்ன மாதிரி? நம்ம ஏதாவது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, போக முடியாது வர முடியாதுங்கிற மாதிரி. அது மெடிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு இன்னொருத்தங்க கழிச்சு வர்றாங்கன்னா ஒரு ஸ்மெல் வருது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் பார்த்தாங்க, அவங்களுக்கும் கஷ்டம். ஆக்சுவலாக ஒய்ஃப்லாம் இப்போ கேர்ள்ஸ் தான் நல்லா குவாலிஃபை ஆகிறாங்க, பட் அவங்க கேரியர் அஃபெக்ட் ஆகுது. சப்போஸ் ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா தே கேனாட் பர்சியூ தேர் கேரியர். ஒய்ஃப் PhD, அவங்க வந்து வெளியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது நிறைய பண்ணலாம். இவங்க வந்து ஒரு பல லாங் லைஃப் இருக்காங்க. நான் பேசும்போது அவங்கள இப்போ லாங் லைஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லலே ரொம்ப அயற்சியா சொல்றீங்க. இப்போ வந்து 75ன்றது ஒரு நார்மல் ஏஜ் சார், ஒரு மிடில் கிளாஸுக்கு. ஸோ இப்போ அவங்க 75னா இவங்க வந்து 45 வரைக்கும் அவங்களோட இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட இண்டிவிஜுவல் ட்ரீம்ஸ் எப்போ தான் ஃபாலோ பண்ணுவாங்க? பண்ணவே முடியாது, படிச்சதும் வேஸ்ட். ஆனால் இவ்வளோ கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இல்லை சார், படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம் அப்போ? விமனோட ஆக்சுவலாக வந்து growth அஃபெக்ட் பண்ணுறது இந்த பேரண்ட்ஸ் தான் சார். நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்றேன். எங்க மாமியாருக்கு நான் முடிச்சு வச்சுட்டு 6:30 பஸ் ஏறி 86 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு 7:30 வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்களே உங்களை வந்து உங்க கேரியரை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு தாயை வந்து பின்னாடி தள்ள மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க? நீங்க கொஞ்ச நாள் போனா அந்த மனைவி எனக்கு அந்த நிலைக்கு தானே கொண்டு வருவீங்க. மனைவி வந்து படிச்சு சொசைட்டிக்கு உருப்படியான வேலை பண்றாங்க. இவங்க வந்து பேரண்ட்ஸ் பெத்தவங்க வந்து உருப்படி இல்ல. பெத்தவங்க ஒரு 60 வயசுக்கு மேல அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? இவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்க தவிர சோஷியலா பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க தவிர மத்தபடி எந்த கான்ட்ரிபியூஷன் கிடையாது. இவங்க அந்த டைம் ஒவ்வொரு மினிட்டும் she can contribute to the society. இவ்வளவு வருஷம் உங்களை வந்து 30 வருஷம் பார்த்த உங்க அப்பா அம்மாக்கா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடுவுல வந்து ஒய்ஃப்க்கு திங்க் பண்ற அளவு உங்களுக்கு அப்பா அம்மாக்கு திங்க் பண்ண முடியலையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீங்க உங்க ஒய்ஃபை எதிர்பார்க்கறீங்க? எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கிறோம்ல, உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க மாட்டீங்க. இல்ல, அப்பா அம்மாவே ஒய்ஃப் தான் பண்ணணும்ன்றாங்க. நான் வந்து என்ன விட்டுறாங்க. அது என்ன அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பண்ணுங்க. இல்லம்மா, இப்போ ஆக்சுவலா வந்து சமையல் பண்றது நான் பண்ண முடியாது, சாப்பாடு போறது நான் பண்ண முடியாது. இல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க.
நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. எங்க அப்பா அம்மா நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லல. ஒரு உமனுக்கு ஒரு கேரியர் இருக்கு. சார் நீங்க சொன்னதே தான் திரும்ப சொல்றீங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இப்ப நீங்க அந்த பெண்ணுடைய உரிமையை காப்பாத்துறது மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டி தான் செய்யணும், பாவம் கெரியர் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த வேலையை. அவங்க உங்க அம்மா அப்பா தானே. எதிர்பார்க்கறதே வந்து என் ஒய்ஃப் இருக்கணும்ன்றதுதான். ஒன்லி ரீசன் இஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட். உங்க வைஃப் உங்களுக்கு கொடுக்கிறது ஃபினான்ஷியல் சப்போர்ட். உங்க பேரண்ட்ஸால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. தட்ஸ் இட். அதாவது என் வைஃப் ஐயோ டயர்ட் ஆயிடுவா, வேலைக்கு அனுப்ப முடியாது. தட் இஸ் தி ஒன்லி திங். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நான் ஒரு தாயா இருக்கிறேன். நான் என் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தரிக்குது. என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடா அன்னைக்கே சொல்லியிருந்தா உன்னை என்ன இன்னைக்கு என்ன ஆபீசர் ஆயிருப்ப, என்ன இதுவா இருப்ப. தாய் தகப்பனை ஒதுக்கின பிறகு அப்புறம் என்னங்க ஃபியூச்சர்? நாளைக்கு நான் வேலைக்கு போல, என் புருஷன் மட்டும் வேலைக்கு போறாரு, அக்கத்துல 5000 10,000 கடன் வாங்குறேன், வட்டிக்கார வந்து மாசத்துல ஒரு நாள் நின்னு கத்துறான், அம்மா அப்பா பாக்குறவங்களுக்கு சந்தோஷமா? மனசுதாங்க காரணம். மனசை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். பெத்தவங்களே வேணாம்னு பைசா வேணும், பைசா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அவங்க சொன்னாங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். பொண்ணு மனுஷிதான். ஆம்பளைக்கு கை கால் வலிக்கிற மாதிரி பொம்பளைக்கு கை கால் வலிக்கும். 8 மணி நேரம் வேலை பார்த்தானா 9வது மணி நேரம் அவ தூங்க போறது கிடையாது. மனசை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆசிரமத்துல விடணும்னு அவசியம் கிடையாது. ஆசிரமம் கிடையாது அது. அதை நாங்களும் மாசம் காசு கட்டி தான் அவங்கள பாத்துக்க வைக்கிறோம். சும்மா போய் தெருவில் விடுறோம்னு கிடையாது. பார்த்தா அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு வரேன். ஒரு சாதம் ஒரு குழம்பு வச்சா எனக்கும் எங்க வீட்டுக்காரரும் எதை கட்டின பாவத்துக்கு வந்தாலும் கம்முன்னு போயிடுவாரு. ஆனா அவங்கன்னா ஒரு சாம்பார்ல கத்திரிக்காய் போடணும், உருளைக்கிழங்கு போடணும், இது கேரட் போடணும், வெண்டைக்காய் போடணும், எல்லாம் போடணும். காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தாது மேடம். 3 மாசம் என் மாமியார் ஏப்ரல் மாதம் என் குழந்தை பிறந்தான், ஜூலை செப்டம்பர் வரைக்கும் என் கூட இருந்தாங்க. சத்தியமா நம்ப மாட்டீங்க, என் ப்ரொவிஷன் 7500 ரூபாய். முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருந்தப்போ இருந்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 3 மடங்கு ஏறிடுச்சு. என் மாமியார் போன அடுத்த மாசமே அதே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அவங்களுக்காக என்ன வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? காலையில எழுந்தனே அவங்களுக்கு ரஸ்க் வேணும். 9 10 ஆமா 20 rupees இல்ல 46 rupees. 40 pieces இருக்கும். அந்த 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. இதே இது 30 daysக்கு எவ்வளவு ஆகும் கால்குலேட் பண்ணிக்கங்க. ஆனா அவங்களுக்கு காலைல வச்சு சாம்பார் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க. பழைய காய்கறி இருந்தா குழந்தை பெத்து 2 months ஆனா நானே ஃப்ரிட்ஜ்ல வச்சு நானே சூடு பண்ணி தான் சாப்பிடணுமே ஒழிய அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் என் லைஃப்ல நானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அடுத்தவங்ககிட்ட இருந்து அக்க பக்கத்துல திருடி எல்லாம் நான் சொல்லல. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. உங்க மாமியாரை பத்தி இவ்ளோ சொன்னீங்கல்ல, அடுக்கி வச்சு ரொம்ப நல்லா அழகா பேசுனீங்க. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஊர்ல இருக்காங்க. என் கூட சண்டை போட்டு அவங்க பேசுறது இல்ல. இப்ப புரியுது காரணம். காரணம் இல்ல ரியாலிட்டி. அவங்க சொன்னது எல்லாமே பழி வாங்குற மாதிரியே தான் இருந்தது. போ அங்க என்ன பண்றாங்கன்னு பாரு, அது போட்டதை தின்னுட்டு பேசாம உட்காந்துக்க அப்படின்னு பழி வாங்குற மாதிரியே தான் இருக்கு. அங்க போட்டது தின்னுட்டுலாம் இல்ல மேடம். அங்க ப்ராப்பர் மெனு கொடுத்துருவாங்க. போட்டது தின்னுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மோசமான வார்த்தையா தெரியும்னா நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா, அவ்வளோத்தையும் தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு 3 நாள்ல தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்கல்ல, அதுவும் இதுவும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்படி சொந்த நம்பிக்கையிலே காலை ஓடிடும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. என்ன தெரியல. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நம்மளால மட்டும்தான் நம்ம பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், எது சந்தோஷங்கிறது நமக்கு தான் தெரியும். இப்போ இதே மாதிரி அவர்கள் திடீர்னு நடக்க முடியல, போக முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா உங்களுடைய ஒர்க் எல்லாம் பாதிக்கப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல யாரை வச்சு பாத்துப்பீங்க? எங்க வச்சு பாத்துப்பீங்க? நான் பாத்துக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு 1000 வழி வந்துடும். அவ்வளவுதான். கண்டிப்பா பாருங்க. அதுல ஒரு வழி தான் இந்த முதியோர் இல்லம். சார் இங்க அது இல்ல, நான் என் அம்மா அப்பா வச்சு பாத்துக்க நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது நான் என் அம்மா அப்பாவை என்னோட வச்சு தான் பாத்துக்க நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வழி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். எல்லாருக்கும் அவருடைய நிலைமை இருக்கா, அதை சொல்லுங்க. சரி போட, மூளையில அதனோட உனக்கு என்ன பேச்சு போ. நீங்க என்ன மாதிரியான எண்ணத்தை விதைக்கிறீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் படுக்கிற மாதிரி போயிட்டா கூட உன்னால வச்சு பாத்துக்க முடியாது. கொஞ்சம் சிரமம் வந்துட்டா கூட உன்னால வச்சு பாத்துக்க முடியாது. இது ஏன் விதைக்கிறீங்க? படுத்துட்டா என்ன சார் பண்ணுவீங்க? ஒரு வேலை அப்படியே எங்க மாமியாருக்கு முடியாம போச்சு, நாங்க ஜாப் குவைட் பண்ணிட்டு என் மாமியார் பார்த்து அவ்வளவுதான். ஒரு முதியோரை படுத்து விட்டான்னா அவங்களுக்கு வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், யூரின் பாஸ் பண்ணுவாங்க, யூரின் டியூப் மாத்தணும். இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் பிராக்டிகலா அவங்களால முடியாது. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. பெரியமா பாக்குறதுக்காக ஒரு வாட்டி ஓல்டேஜ் ஹோம் போனேன். உள்ள போறேன், பெரிய ரெண்டு மாடி பில்டிங் இருக்கு. நான் உள்ள போறேன், கதவை திறந்த சத்தம் கேட்ட உடனே ஒருத்தர் இல்ல, இருக்கிற அத்தனை பேருமே பெட்ல இருந்து என்ன பார்க்க யாராவது வராங்களா எட்டி பாக்குறாங்க. அங்க லோனினஸ் அங்க இருக்கு. அப்புறம் என்ன அங்க லோன்லினஸ் தனமா இருக்கு? தன்னை பார்க்க யாராவது வரமாட்டாங்க ஒரு ஏக்கம் இருக்கு. பாக்குறவங்களுக்கு என்ன மருந்து போட்டு குணமாயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மருந்து போட்டு குணமாறதுக்கு இது உடம்புல பட்ட அடி இல்ல, மனசுல பட்ட அடி. நீங்க ஏதோ ஒரு பார்க் மாதிரி பேசுறீங்க. அங்க என்ன சார் பண்றாங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க அத்தனை பேருமே நெகட்டிவ் தான் சார் பேசிக்கிறாங்க, பாசிட்டிவ் பேசுறது இல்ல. சுத்தி அத்தனை பேருமே என்னால முடியல, என்ன வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இல்லனா வந்துட்டு நான் ஏதோ கோவத்துல ஏதோ பேசிட்டேன்ப்பா
ஆனா அது பெருசா பேசிட்டாங்கப்பா. என் கூட இருக்கிறது தான் ஒரு பெரிய கம்ஃபர்டான இடமே. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு சாமி மேல நம்பிக்கை இல்ல, அதனால தூக்கி கடைசியில போட்டான்.